எடுத்துக்கிறேன் டாக்டர் கார்த்திகேயன். இங்க தனித்து தான் போட்டி அப்படிங்கிற கொள்கையில இன்னும் கூட ரொம்ப உறுதியா இருந்து தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு சீமான் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அரசியல் கட்சியாக உருவெடுத்து 2 பேரும் டிராவல் பண்ணிட்டோம், அவங்க கொள்கைகள் எல்லாம் அறிவிக்கிட்டோம், தேர்தல் கூட்டணி அப்படின்னு வரும்போது தம்பி வந்தால் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வோம், இணைந்து செயல்படுவோம், வேற யாரையாவது சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வரும்போது கூட அது கொள்கை அடிப்படையில் செய்ய வேண்டிய ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு. ஏன் இந்த தனித்து போட்டிங்கிற இடத்திலிருந்து கூட்டணி என்கிற இடத்துக்கு இறங்கி வந்ததற்கான காரணம் என்ன? விஜய் மட்டும்தானா? இல்ல, நீங்க அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா 2010 முதலே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது முக்கியமான விஷயம் எதுன்னா, இங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 கட்சிகளோடு, அதாவது இங்க இருக்கக்கூடிய திராவிட தேசிய கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க நடந்த அத்தனை தவறுகளுக்கும் காரணமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள், இல்லாதனா அவர்கள் இருந்திருக்கிறாங்க, மாறி மாறி இவங்களே இருந்துட்டு இருக்காங்க போது அவங்களுடைய கூட்டணி சேர்ந்துக்கிட்டு ஒரு மாற்றை நம்மளால உருவாக்கவே முடியாது. அப்போ புதிய சக்திகளாக யார் வந்தாலும், இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் உட்காராத யார் வந்தாலும் அவர்களோடு கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறத 2010 இருந்தே அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பாரா? அதெல்லாம் இல்லவே இல்லை. அதே போல நீங்க சொன்னது தம்பி வரட்டும், நான் தான் சீனியர் அப்படின்னு சொல்றதையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஐயா கமலஹாசன் அவர்கள் வரும்போதும் அண்ணா தான் சொன்னார், இந்த அவர் சினிமா துறையில எனக்கு மிகப்பெரிய சீனியரா இருக்கலாம், ஆனா அரசியல் துறையில நான் தான் சீனியர், என்ன நீங்க இது கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ணன் சொன்னதா இருக்கட்டும். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வரும்போதும் அதான் சொன்னார், இந்த களத்துல நான் போராடி பார்த்துட்டேன், உங்களுக்கு இது செட் ஆகாது, நீங்க வராதீங்க, மூத்தவங்கிற முறையில இந்த களத்துல மூத்தவங்கிற முறையில சொன்னேன் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். அந்த அறிவுரை ஏன் திரு விஜய்க்கு கொடுக்கப்படல? ஏன்னா விஜய் அவர்கள் ரொம்ப காலமாக இந்த களத்தை நோக்கி பயணிச்சு கொண்டு இருக்கிறார். இப்பங்கிறதுல முன்னாடியிலேருந்தே பயணிச்சு கொண்டு இருக்கிறார். இன்னொன்னு, அண்ணனுடைய பார்வையில ஒரு தமிழாய்ந்த தமிழன் நீங்க ஆளணும் அப்படிங்கிறதுல இருக்கும்பொழுது நாம மாற்று மொழியினரை கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக தமிழனை முன்னிறுத்தி நிறுத்துறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக சொன்ன அந்த காலம் என்பதும், அவர் வரவில்லை அப்படின்னு முடிவெடுத்து சொன்ன காலம் என்பதும் ரொம்ப நீண்ட காலம். அப்போது ஒரு அறிவுரை நீங்க சொன்னதா சொல்லப்படுற அறிவுரை இப்போ ஒரு நற்பணி இயக்கமாக இருந்து அது மக்கள் இயக்கமாக மாறி அந்த மக்கள் இயக்கம் அரசியல் கட்சியாக உருவெடுக்கக்கூடிய திரு விஜய்க்கு அந்த அறிவுரை பொருந்தாதான்? இல்ல, அதுல என்னன்னாக்க நீங்க ஐயா ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலையை நீங்க பார்க்கணும், அப்ப இருந்த கொரோனா சூழ்நிலையை பார்க்கணும், அப்ப இருந்த அரசியல் சூழ்நிலையை நீங்க பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்ததான் அண்ணன் சொல்றாரு, உங்களால இது தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொன்னு, அவருடைய மனநிலையை பார்க்கணும். அவர் ஏச்சு பேச்சுகளுக்கு எவ்வளவு தூரம் அவர் ஈடுபடுவாருங்கிறத அவரால் தாங்க முடியுங்கிற மனநிலையை பார்க்கணும். இதை எல்லாத்தையும் வச்சுதான் என்ன சொல்றாரு, ரஜினிகாந்த் அவர்களுக்கு உங்களுக்கு இந்த இது சரி வராதுன்னு. விஜயவாலால இதையெல்லாம் தாங்கி பிடிக்க முடியும், தாக்கு பிடிக்க முடியுங்கிறத அண்ணன் நம்புறாரு, அதனால ஆதரவு கரங்களை கொடுக்கிறாரு. இது ஒரு விதத்துல. ரெண்டாவது, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றது எல்லோரும் சொன்னது போலதான், இது too early to talk. நம்ம 26ங்கிறது நெருங்கும் பொழுது கூட்டணி என்னவாக வேணா மாறலாம். ஆனா நேசக்கரம் கொண்டு எல்லோரும் ஒரு அணியில் பயணிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பது அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மாற போறது இல்லை. நாம இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறோம், அது இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இங்க எழுப்பப்பட்ட இன்னொரு கேள்வி இவ்வளவு உச்சத்தில் இருக்கிறவர் இவ்வளவு பணத்தை விட்டுட்டு வரணுமா, இது சரியானதா அப்படிங்கும்போது, உதாரணமாக நம்ம சின்ன லெவல்ல எடுத்து பார்த்தோம்னாக்க எல்லாரும் ஒரு தொழிலில் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான். அதை விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னா நம்மளால இங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான். அப்படி வர்றதை நம்ம சந்தேக கண்ணோடையே எல்லாரையும் பார்க்கணும். ஒரே ஒரு கேள்விதான், இப்ப நீங்க செயல்பாடுகள் என்னவா இருக்குங்கிறத பார்த்து தான் too early அப்படிங்கிற அடிப்படையில இது இருக்கு அப்படின்னாலும் அது தொடர்பாக கேள்விகள் முன்வைக்கப்படும் போது பதில் வருது. திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அதிமுக கூட்டணி பக்கம் போவார், அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற நேரத்தில் ஜெகதீஸ்வரன் சொன்னது போலதான், அது பரஸ்பர வாழ்த்துக்கள், ஒரு மாநில கட்சி அங்கீகாரத்துக்கு ஒரு வாழ்த்து, கல்வி விருது வழங்கும் விழாவுக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னாலும் அந்த நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படும் போது இது கூட்டணியா மாறுமா அப்படின்னா அப்படியும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு பதில் வருது அப்படின்னா அது ஒரு கிரீன் சிக்னல் தானே. உறுதியாக நீங்க இன்னைக்கு காலகட்டத்தில் என்னவா இருக்குது, அவர்களுடைய உறவுகள் என்னவா இருக்குங்கிறது தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். அண்ணன் தம்பியாக அவர்கள் சந்திச்சு பேசிக் கொள்றதுல இருந்து ரொம்ப காலமா அவங்க நட்புலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அது 26 தேர்தலில் என்னவா வரும் அப்படிங்கறத நம்ம கணிக்க முடியாது. அது வரட்டும், அவர்கள் இருவரும் பேசி முடிவெடுத்து வர வேண்டிய விஷயம். அது வரும்போது நம்ம பார்த்துக்குவோம். கூட்டணியாக வருவதற்குண்டான மலர்வதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் மாற்று சக்திகள் நிறைய பேர் இந்த கூட்டணிக்குள்ள வருவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப நம்ம என்ன மாதிரியான விளைவுகளை இது தேர்தல் களத்தில் உருவாக்கும் அப்படிங்கறத நம்ம முடிவெடுப்போம். ரெண்டாவது, ஐயா பிரியன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணியை நோக்கி தள்ளப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறது சொன்னார்.
இதை நீங்க உற்று நோக்கி பாத்தீங்கன்னா 1% வாக்குல இருக்கும்போது தான் நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு தொண்டர்கள் வந்து சேர்ந்தாங்க. 3% வாக்குல இருக்கும்போது தான் அவ்வளவு தொண்டர்கள் திரும்ப வந்து சேர்றாங்க. சோ அப்போ இந்த கட்சி வந்துட்டு உடனே வென்றுடும், நம்ம இதுல வந்துட்டு நம்ம பயணிச்சோம்னா நமக்கு உடனே அமைச்சர் பதவி கிடைச்சிரும், இது கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில யாருமே இங்க வந்து சேரல. இது ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சியாக, கட்டமைக்கப்பட்ட கட்சியாக இருக்கு. அந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் தான் உள்ள வர்றாங்களே தவிர உடனடியாக அடுத்த வெற்றியை பெற்றே ஆகணும், இல்லைன்னா நாங்க சோர்வடைஞ்சிரோங்கிற நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நீடித்து நிலைக்க முடியாது. அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு, அது நம்ம அடுத்த சுற்றுல நான் பேசுறேன். முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன் திரு ராம்கி. இங்க உங்களுடைய அப்சர்வேஷன்ல நாம தமிழ் திரையுலகிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்பதே மாற்று தலைவர்கள், மாற்று சக்தி அப்படிங்கிற முழக்கம் தான். இங்க திரு விஜய் அதை வந்து ரொம்ப பாலிஷ்டா நல்ல தலைவர்கள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறார். இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அது அரசியல் பேச்சு மாதிரியே தெரியல. அது பொதுவா எல்லாரும் எல்லா விழாக்களை பேசுறது தான். இதுல இங்க ஒரு சிக்கல் என்ன, விஜய் என்பவர் ஒரு கட்சிக்கு தலைவர். ஒரு வந்து கல்வி விருது விழா இந்த மாதிரி விருது விழா நடத்தும் போது அவர் யார் சார்பாக நடத்துகிறாருங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. தமிழக வெற்றி கழகம் டைட்டில் போடுறாங்க, ஆனா அவர் தான் அங்க முன்னிலைப்படுத்துறார். ஒரு கட்சி ஆரம்பிச்ச போது நீ கட்சியை தான் நீ முன்னிலைப்படுத்தணும், கட்சி சார்பாக தான் நடத்தப்பட வேண்டும். இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் செய்தார், விஜயகாந்த் அவர்களும் அப்படிதான் செஞ்சாங்க. இப்போ நீங்க வந்து மாணவிகளுக்கு வந்து பரிசு தருவதுன்னா ஒரு நடிகர் சூர்யா கூட பண்றாரு. அவர் அகரம் அறக்கட்டளை முன்வைத்து செயல்றாரு. அவர் நடிகர் சூர்யாவாக பண்ணல. இப்போ இதுல வந்து நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டீங்க, கட்சியை தேர்தல் ஆணையத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க, அதிகாரப்பூர்வமா கட்சிக்கான அங்கீகாரம் கிடைச்சிட்டா அதை முன்னிறுத்திக்கல. நான் வந்து வெற்றி கழகத்தை அகரம் அறக்கட்டளையோட ஒப்பிடுறேன். அது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு சார்பா நீங்க நடத்தும் போது அமைப்பு தான் முன்னிலைப்படுத்தணும். அவர் அங்க ஒரு அவர் தன்னை முன்னிலைப்படுத்துகிறார். அது அரசியலுக்கு சரியாகும். தமிழக வெற்றி கழகத்தின் முகம் விஜயனுடைய அடையாளம் தமிழக வெற்றி கழகம். அப்படி அதை பார்க்க முடியாதா? அப்படி அதை பார்க்க கூடாதா? அதாவது அவர் வந்து சில விஷயங்களுக்கு தயாராகவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆக்சுவலா நீங்க வந்து ஒரு அமைப்பு உருவாக்கிட்டீங்கன்னா அந்த அமைப்புக்காக நீங்க உழைக்கணும். உங்களுடைய பிரபலத்தில் பாதி அங்க வார்த்து கொடுக்கணும் நீங்க. அப்ப அந்த அமைப்பை நீங்க முன்னிலைப்படுத்தணும். அது அங்க நடக்கல. இப்ப நீங்க வந்து நிறைய கூட்டணி கணக்குகள்லாம் இப்பவே நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப வெளிப்படையால தெரிஞ்ச விஷயம் தான். 47% வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது. அந்த கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியலே மாற்றம் வரும், இல்லைன்னா மாற்றமே கிடையாது. நீங்க இருக்கிற அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் நாம் தமிழர் பிளஸ் விஜய் இன்னும் வரப்போற எத்தனை எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அமைத்தால் கூட இன்றைய அளவில் திமுக கூட்டணியை அவங்களுக்கு ஒரு சவாலாக இருக்க முடியாது. இதுதான் நிலைமை. நீங்க 2 ஆண்டுகள்ல வந்து திமுக ஆட்சிக்கு மேல அதிருப்தி வரும், படிப்படியாக நமக்கு சாதகமா வரும் அப்படின்னு சொன்னா இப்ப ஏற்கனவே தான் அதிருப்தி இருந்தது. அப்ப நாடாளுமன்றத்தில் என்ன நடந்து நம்ம பார்த்தோம். சோ இப்ப எதிர்காலம் நடக்கிறத வச்சு 2006 2009 விஜயகாந்துக்கு அப்படி சொல்லப்பட்ட காலகட்டம் தானே. இல்ல 2006ல வந்து எல்லாருக்கும் தெரியும் அவர் தனித்து போட்டு நிக்கிறாரு. அவர் தனியா அவர் மட்டுமே எம்எல்ஏ வந்து நிக்கும் போது அப்ப அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. அப்பதான் ஒரு நம்பிக்கையின் முதல் கீற்று வந்தது. படிப்படியாக தான் வந்தார் அவர். அதுக்கப்புறம் கட்சியை முன்னிலைப்படுத்தினார், அப்புறம் கூட்டணி அமைத்தார். அப்படிலாம் ஒரு நிறைய பேசஸ் இருக்குது. பட் அதற்கான முயற்சிகள் இங்க எதுவும் நடக்கல. இது வந்து ஒரு ரசிகர் மன்ற விழா மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அவருக்கு வந்து ஒரு அடிப்படை 2 கேள்விதான். ஒண்ணு, விஜய்க்கு ஏன் அரசியல் தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் ஏன் தேவைப்படுகிறார். இந்த 2 கேள்விகளுக்கான விடையை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சனாலே இந்த விஜயோட அரசியல் நீங்க அதுக்கான பதில என்னவா பாக்க நான் என்ன பாக்கணும்னா, விஜய்க்கு அரசியல் தேவைப்படுகிறது. ஏன்னா அவர் தன்னுடைய வணிக எல்லையை விரிவாக்குறது தேவைப்படுது. அவருடைய 50 வயதில் வந்து ரஜினி அவர்களும் கமல் அவர்களுக்கும் ஒரு இந்திய அளவில் உலக அளவில் பெரிய ஓப்பனிங் இருந்தது. விஜய் என்பவர் தமிழ்நாட்டு நடிகர், தமிழ் நடிகராக தான் அறியப்படுகிறார். படமே நடிக்கல, இப்ப லாஸ்டா சைன் பண்ணிருக்கிற படத்தோட முடிச்சிட்டு தான் நான் அரசியலுக்கே வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் அவர் வணிக எல்லையை எந்த அடிப்படையில் விரிவுபடுத்துவார்? அதாவது நீங்க வரவில்லை என்றால் ஒருவேளை ஆட்சி திரும்பி வந்தா கூட அவருக்கு இது பெரிய அளவில் கை கொடுக்கும். இந்த அரசியல் ஆர்வம், இந்த அரசியல் முன்னெடுப்புங்கிறது அவருடைய கேரியர்ல ஒரு அடுத்தபடியை நோக்கி நகரும். அந்த ஆப்ஷன் வேற வழி கிடையாது. அவருக்கு வேற என்ன பண்ண முடியும், என்ன செய்து அவருடைய மார்க்கெட் எல்லை விரிவாக்க முடியும்? அதனால அவர் எடுத்த ஆப்ஷன் கரெக்ட் தான். இதை தான் எல்லா நடிகர்களும், உச்ச நடிகர்கள் எல்லாருமே இதை தான் செய்வார்கள். அந்த வகையில் நம்ம எப்படி பார்க்கணும், அவர் தனிப்பட்ட முடிவு எடுக்கிறார். ஆனா தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் தேவைப்படுகிறாரா, அது இன்றைய சூழலுக்கு தேவைப்படுகிறாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் ஒரு கேள்விக்குறி. ஏனென்றால் விஜயோட ரோல் எப்படி இருக்கணும்னா, நீங்க எல்லாரும் கூட்டணியா கட்ட வேண்டிய ஒரு கயிறு எடுத்துக்கொண்டு வருவராக இருக்க வேண்டும். நீங்க அதிமுகவையும் பாஜகவையும் நாம் தமிழ் எல்லாரையும் ஒருங்கிணைக்க கூடிய இடத்தில் விஜய் இருக்கிறாரா, அது நீங்க அவருடைய நடவடிக்கையிலிருந்து பார்த்தா தெரியும். அவர் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார் வழியா மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயாராகவில்லை. அப்ப அவர் கூட்டணி முகமாக இருந்தால் அவருக்கான அரசியல் அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிறது. இளைஞர்கள் ரசிகர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அது குறைந்தபட்சமாக அவங்களுடைய ஃபேமிலியை ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தியா இருக்கலாம். அந்த அடிப்படையில் அவரை முன்னிறுத்தி அவர் தொடங்குகிற கட்சியை முன்னிறுத்துறது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்க முடியும். அவருடைய செல்வாக்கு யாரிடம் இருக்கிறதுங்கிறத சீமான் நன்றாக அறிந்து வச்சிருக்காரு. அதனாலதான் உடனடியான ரியாக்ஷன் சீமான் வருது.
விஜய்க்கான ரசிகர்களும் சரி, சீமானுக்கான ஆதரவாளரும் சரி 30 வயது குறைவானவர்கள். சரி. அவருடைய ஆதரவு தளங்கிறது ஒரே தளம் தான். இப்ப நீங்க விஜயோட வளர்ச்சி சீமானை கண்டிப்பாக பாதிக்கும், சீமானுடைய வளர்ச்சி கண்டிப்பாக விஜயை பாதிக்கும். சோ 2 பேருக்கு ஒரு இணையான ஒரு இணக்கமான கூட்டணி வந்தே ஆக வேண்டும். வந்தாதான் அவருடைய இல்ல அதுக்கு தான் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கிறாரு, தம்பி வரட்டும் வரலாம் அப்படின்ற ஒரு கிரீன் சிக்னல். அதனால தான் திரு சீமான் அவர் எந்த அடிப்படையில் சீமானுடைய அரசியலே ஒரு விதமானதுதான். இன்றைக்கு ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடி இந்த சீமான் வேறு, இன்றைக்கு இந்த சீமான் வேறு. பிரியன்சா சொன்ன மாதிரி இன்னைக்கு அவருக்கு வந்து அடுத்த கட்ட வெற்றி தேவைப்படுகிறது. ஒரு பதவி, ஒரு உள்ளாட்சி தலைவரையாவது பதவிங்கிற நோக்கி போக வேண்டும், இல்லைன்னா அந்த அமைப்புங்கிறது வலுவிழந்து விடும்.